நண்பன்னு சொல்லிட்டு நைசா ஈரான் முதுகுல குத்துதா பாகிஸ்தான்? நம்பவே முடியல. அமெரிக்கா போடுற பிச்சைக்காக சொந்த மதத்து நாடுகளையே காட்டி கொடுக்குதா? அடுத்த 60 செகண்ட்ல மொத்த உண்மையும் உடைய போகுது. ஈரான்ல நடக்கிற குண்டுவெடிப்புக்கு பின்னாடி பாகிஸ்தான் கைகள் இருக்கா? ஈரான் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இப்போ இதத்தான் சூசகமா சொல்றாங்க. நேரடியா மோதாம அமெரிக்கா இஸ்ரேல் கூட கைகோர்த்துட்டு ஈரான்ல கலவரத்தை தூண்டி விடுற வேலைய பாகிஸ்தான் மண்ணுல இருந்து செய்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கு. ஜெய்ஷ் அல் அதல் மாதிரியான பயங்கரவாத குழுக்களுக்கு சிஐஏவும் மொசாட்டும் பாகிஸ்தான் வழியா நிதி தர்றாங்களாம். இது ஈரான செம காண்டுலாக்கி இருக்கு. சென்னை மற்றும் தமிழ்நாட்டுல இருந்து ஈரான் வழியா நடக்கிற வர்த்தகத்துக்கு இதனால ஆபத்து வருமோன்னு இந்தியாவும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கிற நூர்கான் விமான தளத்துல இருந்து அமெரிக்க ட்ரோன்கள் ஈரான வேவு பார்க்கிறதா சொல்லப்படுது. சர்வதேச வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து வீட்டுல நெருப்பு வச்சா உன் வீடும் பத்தி எரியும். ஈரான பகச்சா பாகிஸ்தானுக்குள்ளேயே உள்நாட்டு போர் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் இப்போ ஒரு பயன்படுத்திட்டு எரியிற டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஆகிடுச்சா? 2026ல உலக அரசியல் மாறுது, ஆனா பாகிஸ்தான் இன்னும் மாறல. ஈரானுக்கு பாகிஸ்தான் செய்யறது துரோகமா இல்ல ராஜதந்திரமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா